ஆம் தகப்பனே, இந்த நேரத்திற்காகவும் என்னையும் நீர் தெரிந்து கொண்டு உமது வார்த்தைகளை என் நாவிலே வைத்து உமது வசனங்களையும் உம்மை தியானிக்கவும் நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னை தாழ்த்துகிறேன் அப்பா, வெறுமையாக்கிறேன். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாம் தெரிந்து கொண்ட வேத வசனத்தின்படியாக கர்த்தர் நம்மில் வெளிப்படுவதாக. ஆமென். யோபு 29:5 நாம் பார்த்தோம்னா வசிக்கலாம். 29:5. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு யோபு சொல்றார். கர்த்தர் யோபுனோடு கூட இருந்தார், யோபு கர்த்தரோடு கூட இருந்தார். யாரெல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறாங்களோ அவர் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். யோபு நிச்சயமா சொல்றார், சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அதுல பாக்கிறோம், கர்த்தர் யோசேப்பு கூட இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால அவன் காரிய சித்தன் உள்ளவனாக இருந்தார். அதுல நாம் பாக்குறோம், யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறார். யோபு கூட இருந்த கர்த்தர் யோசேப்பு கூட இருக்கிறார். நம்ம பார்க்கலாம். அடுத்தது 2 சாமுவேல் 7:9. நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். கர்த்தர் இருந்தா அவர் கூட பாருங்க, தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்ததால அவன் எங்க போனாலும் கர்த்தர் அவர் கூட இருந்ததுனால பூமியில் உள்ள யாரும் இல்ல, பூமியில இருக்கிற எல்லோரிலும் பெரிய ஒத்த நாமத்தை நீ போன எந்த இடத்திலும் உன்னை பெரியவன் ஆக்கினேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா கர்த்தர் இருந்தா அவர் உயர்த்துவார். கர்த்தர் யாரெல்லாம் கூட இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உயர்த்தப்படுவார்கள் அப்படின்ற இந்த 3 இதுல பாக்குறோம். கர்த்தர் யாருடனே இருந்தார் என்ற இந்த தலைப்புல நம்ம அடுத்ததாக கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து இருந்தா தான் அவர் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவர் கட்டளைகளை பின்பற்றணும். அது பின்பற்றி அப்படி நடக்கும்போது கர்த்தர் நம்மோடு இருப்பார், நாம் கர்த்தரோடு கூட இருப்போம். வாசிக்கலாம். யோபு 1:1. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலக்கினுமாகி இருந்தான் அப்படின்னு பாக்குறான் அந்த வசனத்துல. அப்படின்னா என்னன்னா, தேவனுக்கு பயந்து இருந்தான்னா கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். அப்போ பொல்லாதவர்களை எல்லாமே விலக்கி பாதுகாப்பார். இந்த வசனத்துல பாக்குறோம், யோபு தேவனுக்கு பயந்து இருந்ததுனால எந்த விதமான பொல்லாப்புக்கும் அவன் வாயினால தன் தூசிக்கவில்லைன்னு சொல்றான். அநேக ஆஸ்திகள் கொண்டு இருந்தான், ஆனால எல்லாம் போன பிறகு கூட அவன் வாயினால தேவனை தூசிக்கவில்லை. ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயந்து இருந்தான். நம்ம வாயினால் தூசித்தா நம்ம என்ன ஆகுமோ அப்படின்னு. ஆனாலும் கூட பாக்குறோம், ஆதியாகமம் 42:18. மூன்றாம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறார். அவன் சொல்றான், 3ஆம் நாளிலே யோசேப்புக்கு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். என்ன சொல்றாரு? நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். அப்படின்னா யோசேப்பு சொல்றார், நான் கர்த்தருக்கு பயந்திருந்தாலும் அவன் சிறைச்சாலையில இருந்தா கூட கர்த்தருக்கு பயந்திருந்தாலும் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அதுபடி அவர் சொல்றாரு, நீங்களும் உயிரோடு இருக்கும்படி கர்த்தருக்கு பயந்திருங்கள் அப்படின்ற ஒரு யோசேப்பினுடைய பாருங்க. இந்த 3 பேரோட கூட கர்த்தர் இருக்கிறதுனால அவங்க 3 பேர் அநேக நாட்கள்ல துன்பங்கள் வந்தாலும் கூட உயர்த்தப்படுறாங்க. ஏன்னா அவங்க கூட கர்த்தர் இருக்கார். நம்மோட கூட கர்த்தர் இருக்கிறாரா?
எத்தனை பேர் கூட கர்த்தர் இருக்கிறாரு இந்த வேலையில கூட. என் அன்பு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா எந்த விதமான இக்கட்டுகளிலும் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எந்த விதமான தீமை நமக்கு அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்றார். ஆனாலும் கர்த்தரோடு கூட, அவர் கூட நம்மோடு கூட இருக்குன்னா நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும்? பாவத்துக்கு விலகி இருக்க வேண்டும், பொல்லாப்புக்கு விலகி இருக்க வேண்டும், தீமைக்கு விலகி இருக்க வேண்டும். அப்படி இந்த மாதிரி அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இந்த மாதிரி அவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு நம் பொல்லாப்புக்கு விலகி இருந்தா என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும் அப்படின்றத மூணாவதாக பார்க்கலாம். சங்கீதம் 119:63. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். ஆமென். ஆமென். சொல்றாங்க சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்றவனுக்கு நான் தோழன். பாருங்க, ஒரு கட்டத்துல சவுல் தாவீதை துரத்தி கொண்டே வருகிறார். அவருக்கு அந்த ஒரு நேரம் வருது சவுல்ல கொல்ல முடியும். ஆனாலும் கூட அபிஷேகம் பண்ணப்பட்ட அவன் மீது என் கையை போட மாட்டேன் என்று சொல்றார். எதனாலனா அவர் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட என் கையை போடலாமா அப்படின்னு, போடக்கூடாது அப்படின்ற ஒரு நிச்சயம் அவருக்கு இருக்கு, பயம் இருக்கு. அந்த கர்த்தர் மேல இருக்கிற பயம், அந்த பயத்தினால சவுல தொடாதனால அவர் என்ன, உனக்கு பயந்திருந்தவங்கள அவரும் எனக்கு தோழன் தானே, அதனால நான் கையை போடல. அவருக்கு விரோதமாய் வந்தாலும் கூட கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்ற ஒரு நிச்சயத்தோட பயத்தோட பயந்து தோழனா ஏற்றுக்கொள்கிறார். அந்த மனப்பக்கம் நமக்கு இருக்கா? நமக்கு எத்தனை பேருக்கு நம்மளோட ஒருத்தர் ஒரு சொல்லிட்டா அவரை எப்போ நம்ம அதுக்கு ரிட்டர்ன் கொடுக்கலாம், அவரை எப்போ பழி வாங்கலாமோ என்ற அந்த எண்ணம் தானே இருக்கிறத தவிர நம்ம அவரை தோழனா ஏற்றுக்கொள்ளுறோமா? ஏன்னா நம்ம கர்த்தருக்கு பயந்து இருக்கிறோமா அப்படின்றது நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக வாசிக்கலாம் சங்கீதம் 112:1-3. ஆசீர்வாதம் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பெருமையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் வளர்த்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். பாருங்க, கர்த்தருக்கு பயந்து இருக்கின்ற அந்த பயந்ததுனால அவனுடைய சங்கதி சாலமோன் கிட்ட சொல்றாரு, உன்னுடைய மகன் என்னுடைய ஆலயத்தை கட்டுவாங்க. அப்போ பாருங்க, அவருடைய தாவீதுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அவனுடைய பேர் இன்றைய வரைக்கும் நம்ம சங்கீதத்துல பாக்குறோம். தாவீது கர்த்தருக்கு பயந்ததுனால நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற அந்த நிச்சயம் நமக்கு வேணும். தாவீதை ஆசீர்வதித்த தேவன் நம்மளையும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு பாக்குறோம். யோபு பாருங்க, யோபு 1:3 அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கு புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அந்த மனுஷன் கிழக்கு புத்திரில எல்லோரிலும் பெரியவனா இருந்தான். கர்த்தர் யோபோடு கூட இருந்ததுனால அவனுடைய ஆசீர்வாதங்கள் பாருங்க, எல்லோரிலும் பெரியவன். இப்ப சொல்றோமே, நம்ம அம்பானி எவ்வளவு பெரிய, நம்ம இந்தியாவில பார்த்தோம்னா அம்பானினா எல்லாருக்கும் தெரியும். ஆனா யோபு அந்த இடத்துல கிழக்கு புத்திரில பெரியவனாக இருந்தான்னா யோபு பேரை சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா கர்த்தரோட பயந்து நடக்கிறவங்களும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வைத்திருக்காரு அந்த இடத்துல. மிருக ஜீவன்கள் 7000 மிருக ஜீவன்கள் 1, 2, 5 வச்சிருந்தா பால் கறந்து பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க. ஆனால 7000 மிருக ஜீவன்கள் வைத்திருக்கும் போது எவ்வளவு பெரிய பணக்காரனா, எவ்வளவு பெரிய ரிச்சா இருந்தாலும் அப்ப கூட அவன் தன்னை தாழ்த்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனா இருந்தான். நம்மளும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்துட்டா கர்த்தரை விட்டுட்டு பின் வாங்கிடுறோம். ஆனாலும் கூட எந்த வண்ணமாய் நம் கர்த்தரை பற்றி கொண்டு அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிற அந்த வசனத்தின்படியாக நாம் ஆதியாகமம் 41:14 பார்க்கிறோம். இன்னொரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கலாம்.
அதிகாரமும் 41. 41. யோசேப்பை அழைப்பித்தான். அப்பொழுது பார்வோன் அவனை தீவிரமாக யோசேப்பை காவல்காரர்களுக்கு கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வனுக்கு வந்தான். ஆமா, பாருங்க, யோசேப்பு குழியில தள்ளப்பட்டான், கர்த்தர் அவனை காப்பாத்தினார். சிறைச்சாலையில தள்ளப்பட்டான், கர்த்தர் அவனை காப்பாத்தினார். ஏன்னா கர்த்தருக்கு பயந்து இருக்கிறான். பெரிய ஒரு இது வந்தது அவனுக்கு நேராக, இது செய்தா இது பாவம் ஆயிடுச்சு, கர்த்தர் நம்மள மன்னிப்பாரா அப்படின்ற ஒரு நிச்சயம் அவனுக்குள்ள இருந்ததுனால அந்த அநேக காரியத்துல அவன் பாவம் செய்ய தூண்டும் போது கூட அதை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து விலகி ஓடுனால சிறைச்சாலையில இருந்த யோசேப்பு பார்வோனுடைய ராஜாக்கு அடுத்தபடியான ஸ்தானத்துல வந்து நிற்கபடியா கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன்னா கர்த்தர் யோசேப்பு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்பு கூட இருந்ததுனால அவன் எல்லா தீமைக்கும் விலகி பார்வோனுக்கு அடுத்தபடியாக உயர்ந்த ஸ்தானத்துல வந்ததுனால வந்து அந்த தேசத்துக்கே ஒரு ஆசீர்வாதமாகி மாற்றினான். கர்த்தர் கூட இருக்கணும். எத்தனை பேரோட கூட நம் கர்த்தரை வாஞ்சிப்போம். எத்தனை பேர் நமக்கு கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருந்தா என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும்னு நம்ம வேதத்துல பாக்குறோம். அவனமாய் என் அன்பு பிரியமானவர்களே, கர்த்தர் நம் கூட இருந்தா அவருடைய கட்டளைகளை பின்பற்றி அவர் வழிகளில் நடந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நாம் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆசீர்வாதம் நம் சிரசில தங்கம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.